தமிழ்நாட்டில் உளவுத்துறையை வலுப்படுத்தாமல் படுகொலை சம்பவங்களை தடுக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் சுரேஷ் எடுத்த பேட்டியை பார்க்கலாம். குற்றவாளிகள் சரணடைந்திருக்கிறார்கள். 8 பேர், 3 பேரை பிடித்திருக்கிறார்கள். சிசிடிவி புட்டேஜ் இருக்கு. சிசிடிவி புட்டேஜில் அந்த முகங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் இவர்தான் குற்றவாளி, இவர்தான் ஈடுபட்டார் என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது. உண்மையான குற்றவாளிகள் யார் என்று புலன் விசாரணை மூலமாக கொண்டு வர வேண்டும். நாம் அவசரப்படாமல் எங்களுடைய கோரிக்கை, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை, கூலிப்படை செய்ததா, கூலிப்படைக்கு பின்புலமாக யாராவது பெரிய சக்திகள் இருக்கிறார்களா என்பதை புலன் விசாரணை செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும். யாரோ ஒருவர் 4 பேர் வந்தார், வெட்டினார், காவல் நிலையத்தில் சரணடைந்தார், வழக்கை முடித்துக் கொள்ளுகிறேன் என்பது இருக்கக்கூடாது. புலன் விசாரணை தீவிரமாக விசாரியுங்கள், நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், உண்மையான குற்றவாளி யார், அவர்களை கொண்டு வர வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாடு போலீஸை குறைந்து மதிப்பிட முடியாது. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை புகழ்பெற்ற பெயரெடுத்த காவல்துறை. ஆகவே காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் 6 அமர தீவிர விசாரியுங்கள். இப்பொழுது 8+3 11 பேரை கைது செய்திருக்கிறீர்கள். அவரிடம் யார் இதற்கு பின்புலமாக இருந்தார், யார் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, மாநில தலைவருக்கே இந்த நிலைமை, தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த நிலைமை, சட்டம் ஒழுங்கு சீர் செய்யணும் மாயாவதி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் ஏற்கனவே மேனால் முதலமைச்சர், ஒரு தேசிய கட்சியுடைய தேசிய தலைவர், அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது. அவருடைய வியூ, அவருடைய பார்வை அவர் பேசியிருக்கிறார். என்னுடைய பார்வை, நம்பிக்கை நான் இழக்கவில்லை, உண்மையான குற்றவாளிகள் ஈடுபடுவார்கள். சட்டம் ஒழுங்கு தினம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது கவலை அளிக்கிறது. இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறார். காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்றால், உளவுத்துறையை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சட்டப்பேரவையில் நான் பேசியிருக்கிறேன். உளவுத்துறை என்றால் கிரேட்டர் சென்னை ஒரு எஸ்பி லெவல்ல வச்சிருக்காங்க, டிசியும் இருக்கார், அது போதாது. ஐஜி லெவல்ல ஒரு உளவுத்துறையுடைய அதிகாரி இருக்கணும், அவரு கீழே டிஐஜி இருக்கணும், அவரு கீழே எஸ்பி இருக்கணும், அவரு கீழே அடிஷனல் எஸ்பி இருக்கணும், அவரு கீழே அந்த துறை வலிமையானது இருக்கணும். இப்ப சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கிறது தான் உளவுத்துறை. மாவட்ட அளவில் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல, மாவட்டத்தில் யாரு உளவுத்துறையுடைய அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு போதுமான வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்க குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி அல்லது அடிஷனல் எஸ்பியை போடணும். சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சருடைய காவல்துறை மானியத்தில் தெளிவா சொல்லியிருக்கேன், எங்க தவறு நடக்கிறது என்றால் உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும், உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். உளவுத்துறையை வலிமைப்படுத்தாமல் இப்படிப்பட்ட படுகொலைகளையோ குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியாது.